எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்ன, டியர். இயக்குனரை அதாவது இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் டியர். என்னடா டியர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேர் திபு, ஹீரோ பேர் அர்ஜுன். இதை ஷார்ட் வெர்ஷனில் டியர்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே வருண் தரணி, அபிஷேக் இணைந்து தயாரிச்சிருக்காரு. அதாவது நட்வே ரோமியோ பிக்சர்ஸ் இணைந்த உலகம் டியர்ங்கிற படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையின் நாயகன் வெள்ளிக்கிழமை ஹீரோன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் ஜெய்சங்கர் 4 வெள்ளிக்கிழமை 4 படம் ரிலீஸ் ஆகும். அதில் 4மே நல்ல படமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ கரண்ட் வெள்ளிக்கிழமை ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். இந்த படத்தில் கதையின் நாயகனாக ஜிவி பிரகாஷ், கதையின் நாயகியாக ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோஹிணி, தலைவாசல் விஜய், காளி வெங்கட், இளவரசு, கீதா கைலாசம், இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நிறையவா இருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமது கதாநாயகன் ஒரு பொண்ணை அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட உள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னா கொரட்டை ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த கொரட்டையினால் என்ன சொல்கிறாங்கங்கிறத கதை. இதுக்கிடையில் ரோஹிணிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவரை ஏமாற்றிட்டு போகிறாங்க அவங்க அப்பா, அவரை எப்படி கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்கன்னு தான் அந்த கதை. கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரட்டை விஷயத்தை தான் கதையாக சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பொம்பளைக்கு தான் புருஷன் கொரட்டை விடுறதுனால டைவர்ஸ் வாங்கினா, அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு இயக்குனர். உண்மையாக ஒரு சின்ன விஷயத்தை நல்ல அந்த நாட்டை எடுத்துகிட்டு ஃபுல் படம் ட்ராவல் ஆகிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு வெகு நாட்கள் கழித்து ஒரு ஹோம்லி பேக்கடான கதை. அண்ணன், அண்ணி, குழந்தைகள், தம்பி ஒய்ஃபு, தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அண்ணன் கண்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுவராசியமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் தான் மியூசிக்கு. 2 சாங் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்ல முடியும். சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஜிவி பிரகாஷ் ஆக்ஷன், ரோமியோ பாய், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்த, அதாவது ப்ளே பாய் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான கதாயின் நாயகனாக ரொம்ப பிரமாதமாக தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பை சொல்லணும்னா ஒரு கேஆர் விஜயா, சினேகா மாதிரி ரொம்ப ஒரு செட்டிலான நடிப்பு. உண்மையை சொல்லணும்னா பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் இருக்கட்டும், அனைத்து நட்சத்திரங்களுமே அவங்க பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது கதைங்கிறது சின்ன கதை தான், ஆனால் அதை ட்ராவல் பண்ணியிருக்காரு பாருங்க டைரக்டர். அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தை சில சீன்ஸு கோர்ட்டில் ஜட்ஜாக வரக்கூடியவங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த 2 பேரும் எப்போ ரெகனைஸ் ஆகிறாங்கன்னா, இந்த 2 பேரும் ஹீரோயின் 2 பேரும் ஹீரோவோட அப்பாவை தேடி போகிறாங்க. அங்கே போய் அப்பாவை பார்த்து கூட்டிகிட்டு வரும்போது தான் இவங்களுக்குள்ள அந்த லவ்ங்கிறது என்ன பிரச்சனை ஏதுங்கிறது தெளிவாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஒருத்தரை உணர்ந்து பார்த்து காதலுக்கு இதுதான் ஒரு தூக்கங்கிறது ஒரு முக்கியம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் வெகு சிறப்பாக இருக்குது. ஒளிப்பதிவு அட்டகாசமாக இருக்குது. இது ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கிரிப்டாக இருக்குது. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். டியர் பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம், நல்ல படம் தான் சொல்லணும். இயக்குனருக்கு ஒரு சவால் போடலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டை தைரியமாக எடுத்திருக்காரு. அதையும் சொல்ல வந்த கதையை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன விஷயத்தை நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்காரு. காளி வெங்கட் அண்ணனாக நடிச்சிருந்தாலும், அவருக்கு ஜோடியாக நடிச்சிட புதுமுகமாக இருந்தாலும், காளி வெங்கட்டோட நடிப்பு ஏற்கனவே அவர் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணும்னு தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் காளி வெங்கட் மிக சிறப்பாக நடித்துள்ளார். படம் டியர் பார்க்க வேண்டிய படம், தேட்டரில் போய் பாருங்கள். இதை போல் சுவையான செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கோம். எடிசன் டாக்கீஸை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக நான், உங்களால் நான். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.